வணக்கம் ரிதி. அதாவது கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டம் சக்லேஸ்புரா தாலுகா கடகரவள்ளி எடக்குமேரி அப்படின்ற 2 ரயில் நிலையங்களுக்கு இடையே மலை மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து கடந்த 4 தினங்களாக இந்த மலை மண் சரிவு ஏற்பட்ட காரணமாக பெங்களூர் மங்களூர் இடையே ரயில் போக்குவரத்து ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்தது. அதனை சரி செய்து கொண்டிருந்த நேரத்தில் மீண்டும் மலை மண் சரிவு ஏற்பட்டதால் அதாவது வரும் 6ஆம் தேதி வரை ரயில் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. அதாவது வரும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரை பெங்களூரு மங்களூர் இடையே இயங்கும் ரயில் சேவைகள் அனைத்தும் முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது என்று ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. குறிப்பாக பெங்களூரு ஹாசன் மங்களூர் இடையே தினசரி 3-4 ரயில்கள் மற்றும் கார்வார் மங்களூரு ஜங்ஷன் மற்றும் பெங்களூர் இடையே ஒரு 2-3 ரயில்கள் மொத்தம் அதேபோல் யசவந்தபுரத்திலிருந்து மங்களூர் வரும் ரயில்கள் அனைத்துமே ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த ரயில் ரத்து சேவை அடுத்த 3 தினங்களுக்கு நடைமுறையில் இருக்கும். ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்கு பிறகு ஒருவேளை ரயில் மார்க்கம் சரியானால் மீண்டும் ரயில்கள் விடப்படும் என்று ரயில்வே சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் அந்த கடகரவள்ளி எடக்குமேரி ரயில் நிலையங்களுக்கிடையே வழக்கமாக மழை காலங்களில் மலை மண் சரிவு ஏற்படும். ஆனால் இந்த தடவை மலை மண் சரிவு ஏற்பட்டு அங்கு ரயில் பாதை பாதுகாப்பாக கட்டப்பட்டிருந்த அந்த வால் சுவர் முழுமையாக இடிந்து விழுந்துள்ளது. தற்போது இதனை சரி செய்யும் பணியில் 100க்கும் மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள் 24 மணி நேரம் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக மைசூர் ரயிலிருந்து வந்த ரயில்வே ஊழியர்கள் மற்றும் கொங்கன் ரயில் பாதை மற்றும் அந்த மங்களூரிலிருந்து சென்ற ரயில்வே ஊழியர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக தற்போது அடுத்த அந்த ரயில் பாதை முற்றிலும் முடிவடைந்தது. பெங்களூர் மங்களூர் இடையே பஸ் போக்குவரத்தும் ஒரு சில இடங்களில் பாதிக்கப்பட்டது. தற்போது ஒரு வழி பாதையாக பெங்களூர் மங்களூர் சாலை போக்குவரத்தில் பஸ்கள் இயங்க தொடங்கியுள்ளன. மங்களூரு மைசூர் இடையே மானி என்ற இடத்தில் நேற்று மலைமண் சரிவு ஏற்பட்டது காரணமாக நேற்று முழுவதும் பகலில் பஸ் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. கர்நாடக மாநிலத்தை பொறுத்தவரை அடுத்த 3 தினங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. காவிரி நீர்பிடிப்பு மாவட்டமான கொடகு மாவட்டத்தில் ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டுள்ளது. இதேபோல் கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு தற்போது 90,000 கனஅடியாக குறைந்துள்ளது. இருப்பினும் மழையின் தாக்கம் அடுத்த 3 தினங்களுக்கு நீடிக்கும் என்று சற்று முன் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க.